வெல்கம் டு தாலிக்கும் ஓசை. இன்னைக்கு நம்ம சுவையான மணமான வெங்காய சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சாம்பார் பொடி எதுவும் சேர்க்காம சுலபமா வெங்காயத்தை மட்டும் வச்சு எப்படி இந்த வெங்காய சாம்பார் செய்யலான்னு பார்ப்போம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. 3/4 கப்பு துவரம் பருப்பை தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இந்த சாம்பாருக்கு நமக்கு ஒரு கையளவுக்கு வெங்காயம் தேவைப்படும். நீங்கள் வெங்காயத்தை இதை பாதியாக கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 தக்காளியும் பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது சாம்பார் வைக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 குளிக்கிற அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதில் 3 வரமிளகாவையும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இதை பாதியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம பொடியை நறுக்குனா தக்காளியும் கூட சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. காய் எதுவும் சேர்க்காம வெறும் வெங்காயம் மட்டுமே போட்டு சேர்ந்த சாம்பாருக்குன்னு ஒரு தனி சுவையும் மனமும் உண்டு. இப்போ இது நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளியெல்லாம். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம பருப்பில் போட்டு வேக வச்சதுனால இதில் நம்ம சேர்க்க தேவையில்ல. இது நல்லா எண்ணெயில் லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச பருப்பையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே கரைச்சி வச்ச புளித்தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் உள்ள இருக்க வெங்காயம் நல்லா வேகணும். சாம்பார் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம பரிமாறிடலாம். பாருங்க, காய் எதுவும் சேர்க்காம சாம்பார் பொடியும் சேர்க்காம கமன்னு நமக்கு வெங்காய சாம்பார் ரெடி ஆயிருச்சு. சின்ன வெங்காயம் சாம்பாரில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.